தூக்கம் வராமல் தவிக்கிறவங்க, நல்ல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பால் ரொம்பவே நல்ல மருந்து. தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போகிறச்சு குழந்தைக்கு பசும்பாலை கொடுக்கலாம். அதில் தாய்ப்பாலுக்கு ஈடான ஊட்டச்சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. பசும்பாலை விட எருமைப்பால் குளிர்ச்சியாம், கொழுப்பு நிறைய இருக்குது. அதிகமாக பசி எடுத்தால் எருமைப்பால் குடிக்கலாம். ஆனால் ஜீரண சக்தி குறைவாக இருக்கிறவங்க இதை தவிர்த்துடுறது நல்லது. பாலை காய்ச்சறப்ப சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். அதுவும் ஒரு பங்கு பாலுக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி காய்ச்சணும். கொதிச்சதுமே ஸ்டவ்வை அணைச்சிடக்கூடாது. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் லேசாக சூடு வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி பயன்படுத்தலாம். பாலை எப்போவுமே சூடாக குடிக்கிறது நல்லது. அதுவும் பசும்பாலை லேசாக அந்த சூடோட குடித்தது தான் ஈஸியாக ஜீரணமாகும். காலையில் வெறும் வயிற்றுல பாலை குடிக்கலாம். இதனால் சளி இருமல் இருந்தால் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு குடிக்கலாம். பால் சாப்பிட்டதுமே புளிப்பு பழங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கு அடிக்கடி பால் பவுடர் கொடுக்கறது இப்போல்லாம் நிறைய பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடுமா. அதனால் எப்போவாவது கொடுக்கறது தப்பில்லை.